அனைவருக்கும் வணக்கம். நமது ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் விடிய ஆட்சியை விரட்டி அடிக்க நமது தமிழ் மாநில காங்கிரசின் விடியல் சேகர் அண்ணன் களமிறங்கியுள்ளார். வருக வருக என வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதி இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக இன்று தாமரை சின்னத்தில் நமது விடியல் சேகர் அண்ணன் அவர்கள் களமிறங்கியுள்ளார். இந்த தொகுதியை மீட்டெடுக்க நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், நம்மளோட தாமரை சின்னம் கிடைச்சிருக்குது, அந்த சின்னத்தை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கும் இரட்டை இலை பதிலாக, ஏன்னா எல்லாருமே இரட்டை இலை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப தாமரை சின்னத்துல அண்ணன் களமிறங்குறாரு. அந்த தாமரை சின்னத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு நம்மளோட கள நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், எல்லாரும் களமிறங்கி நம்மளோட வெற்றிய ஒட்டஞ்சத்திரத்துல பதிய வைக்கணும். அப்படி நம்ம பதிய வச்சு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நமது எடப்பாடியார் அவர்களோட நல்லாட்சி அமைந்திடவும், நமது தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பிரதமர் அவர்களோட நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்குமே, மக்களோட நலத்திட்டங்கள் என்னென்ன தேவைகளோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்காக, நமது மக்களோட மக்களாய் இருந்து பாடுபடுறதுக்கு நம்மளோட சட்டமன்றத்துக்கு தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை 2001 அலறவிட்ட, இப்போது சக்கரபாணி அவர்களை கதறவிட வந்திருக்கும் நமது விடியல் சேகர் அண்ணன் அவர்களை 2026 ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு சட்டமன்றத்து கோட்டைக்கு அனுப்புவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. ஒட்டஞ்சத்திர தொகுதி மக்கள் அனைவரும் 23/4/2026 அன்று நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. நன்றி, வணக்கம்.